பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்த ரெவரண்ட் ஹானஸ் ராஜையா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக் என்னவென்றால், தேவனை அறிகிற அறிவில் நாம் எல்லாரும் விருத்தி அடைய வேண்டும். இந்த 2025 தேவனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று கொலோசியர் 1:10 தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன என்பதை மாத்திரம் நாம் சிந்திக்கலாம். படிப்போம். கொலோசியர் 1:10. அண்டர்லைன் பண்ணுவோம். தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், என்னது தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன? சங்கீதம் 139:2 தேவனை அறிகிற அறிவு என்றால் என்னன்னா, தேவன் நம்மை தூரத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறார், தூரத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அறிவு. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. படியுங்கள். 2 என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அறிவு தான் தேவனை அறிகிற அறிவு. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் நின்றுட்டு இருக்கிறேன். இதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா? யார் யார் உட்கார்ந்து இருக்கிறார்கள், யார் யார் இந்த பூமியில நிற்கிறார்கள், யார் நடக்கிறார்கள், பாருங்கள், எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவு தான் தேவனை அறிகிற அறிவு. இதுதான் 6வது அறிவுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் 5 அறிவு தான் வேலை செய்யும். இந்த 6வது அறிவு என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவு இருக்கிறவன் தான் அவரை நம்புவான். பாருங்கள், தாவீதுக்கு இந்த அறிவு எவ்வளவு அழகாக வேலை செய்கிறது பாருங்கள். 139 சங்கீதம் 1-12 வரை படிப்போம். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் உனக்கு தெரியும், நான் படுத்திருந்தாலும் உனக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாகத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உங்க கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எட்டாத உயரமாக இருக்கிறது. இவ்வளவு செய்கிறேன். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? எங்கே போவேன்? ஆவிக்கு மறைவாக நான் எங்கதான் போவேன்? நீ சமூகத்தை விட்டு நான் எங்கதான் ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் வானத்துக்கே ஏறிவிட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பாதாளத்தில் போய் படுத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையோரத்தில் தங்கினாலும் அங்கேயும் உன் கை என்னை நடத்தும். அங்கேயும் கை என்னை பிடிக்கும். உனது வலதுகரம் என்னை பிடிக்கும். உனது வலதுகரம் என்னை பிடிச்சிடும். இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உனக்கு மறைவாக இருளும் அந்தகாரம் படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உனக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இதுதான் அவர் அறிகிற அறிவு. தாவீதுக்கு எப்படி வேலை செய்து பாருங்கள். இந்த அறிவு என்னை தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டு, படுத்தாலும் தெரியும், நின்னாலும் தெரியும், உட்கார்ந்தாலும் தெரியும். இந்த உலகத்துல எல்லாரும் தான் அவர் எங்க என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கிறார். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பார்க்கல. அவர் எங்க பார்க்கிறாரு? என்ன 5 அறிவு இருக்கிறவங்க தான் அப்படி. 6வது அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா, ஆண்டவரை உன் ஆவிக்கு மறைவாக நான் இருட்டுல
பகலை போல வெளிச்சமாயிருக்கும் அவருக்கு இரவும் வெளிச்சமும் சரி. எப்படிப்பட்டது இந்த அறிவை நீங்கள், இந்த அறிவில் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த ஆறாவது நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்பதுதான் இந்த ஆறாவது. பாருங்கள், ஏசாயா 44:21 இஸ்ரவேலே எங்கெல்லாம் பைபிள்ல போட்டிருக்குதோ அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று எழுதி கொள்ள வேண்டும். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று. பாருங்கள், அவர் மறந்தாதானே நினைக்கிறது, மறக்கவே இல்லைங்கிறாரு. என்னைக்குமே ஸ்டாண்டர்ட். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. பாருங்கள், எப்படி நான் கையை பிடிச்சு சொல்றேன். 41:13 படிங்க ஏசாயா எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உனது வலது கையை பிடித்து சொல்றேன், நான் தான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உன்னை மறக்கிறதே இல்லைன்னு சொல்லி கையை பிடிச்சு சொல்றாராம். இதை விட நீ எப்படிதான் சொல்றது, உன்னை நான் மறக்கவே மாட்டேன், கையை பிடிச்சு சொல்றாரு. படியுங்கள், தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி. இதை விட என்ன சொல்றது, கையை பிடிச்சு சொல்றாராம், நான் உனக்கு துணை இருக்கிறேன், பயப்படாத. மனுஷனை நம்மை பிடித்தால் என்ன, பிடிக்காவிட்டால் என்ன, ஒரு கரம் நம்மை இறுக்கமாக பிடித்திருக்கிறது என்கின்ற அறிவு, இதுதான் தேவனை அறிகிற அறிவு. மனுஷ கரம் எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, வாரி வாரி கொடுத்தாலும் சரி, அந்த மனுஷ கரம் அது ஒரு நாள் உன்னை கைவிட்டு விடும். பாருங்கள், ஒருவர் என்னை கையை பிடித்திருக்கிறார் என்கின்ற அறிவு. யோவான் 10:28 நாமும் அவர் கையை பிடித்திருக்கிறோம், அவரும் நம்மை கையை பிடித்திருக்கிறார். ஆதலால் பிதாவின் கையில் இருந்து நம்மை பறித்து கொள்ள ஒருவரால் முடியாது என்று சொல்லுவோம். ஒருவரும் பறிக்க முடியாது. பாருங்கள், அவரை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நம்பு என்னவென்று, அவர் என் கையை பிடித்திருக்கிறார் என்று நம்பு. கண்ணில் பார்க்க முடியாது. பாருங்கள், ஆட முடியாவிட்டாலும் அவரை நம்பும் போது என்னவென்று, நீர் என்னை பிடித்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை. சங்கீதம் 40:17 என்னை அவர் மறக்கவே இல்லை, என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:15 நான் உன்னை மறப்பது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66:13 படிப்போம். ஒரு தாயை போலவே நான் உன்னை பராமரித்து வருகிறேன் என்று சொல்கிறார். As it is தாய், எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை இடுப்பில் வைத்துக் கொண்டு போவாளோ அப்படி உங்களை எல்லாம் நான் இடுப்புல தான் வச்சுட்டு இருக்கிறேன். படியுங்கள், இடுப்புல தான் வச்சிருக்கிறேன், அப்புறம் என்ன பயம் உங்களுக்கு என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு உன்னை இடுப்பில், என் இடுப்பில் வைத்து சுமந்து கொண்டிருக்கிறேன். 66:18 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நீதியைப் போலவும் ஜாதியின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக அப்பொழுது நீங்கள் படைப்பாளர்கள் இடுப்பில் வைத்து, எப்படி சொன்னது சொல்லுது, தாய் இடுப்பில் வைத்து சுமந்து கொண்டிருக்கிறது போல நான் உங்களை இடுப்பில் வைத்து சுமந்து கொண்டு காலில் வைத்து தாளாட்டிட்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளையை காலில் வைத்து தாளாட்டணும், இடுப்புல தான் குழந்தை வரும். அதனால ஆண்டவருடைய இடுப்புல தான் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் என்ன, ஒரு தாயை போலவே நான் 13 ஒருவனை அவர் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இடுப்புல வச்சுக்கிட்டு சுமந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். 66 எருசலேம் என்பது சபை. சபையில் வைத்து நான் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது, ஒரு தகப்பனை போல உனக்கு பராமரிப்பு உண்டு என்று 103 சங்கீதம் 13. தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சுமப்பார், தோளில் வைத்துதானே சுமந்து கொள்றோம். அது போல நீங்க எல்லாம் என் தோளில் இருக்கிறீங்க, தோள் மேல வச்சு சுமந்துட்டு வரேன். தகப்பனை போல பராமரிப்பு. படியுங்கள், அவர் ஒரு தகப்பனை போல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 40 சங்கீதம் 11. தகப்பன் தன் பிள்ளையை எங்க தூக்கிட்டு போறார்? 40:11
இல்ல 40:11 ஏசாயா 40:11